தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. ஈரோடு மாவட்டத்தில் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் நீரானது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? நிச்சயமாக சோரா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சுமார் 2.07 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில பாத்தீங்கன்னா கீழ்பவானி வாய்க்காலில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தாங்க. இதனையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு கடந்த 15ஆம் தேதி பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு முதற்கட்டமாக வினாடிக்கு 250 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கப்பட்டது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா படிப்படியாக தண்ணீர் உயர்த்தப்பட்டு தற்போது 1300 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில பாத்தீங்கன்னா கீழ்பவானி வாய்க்காலில் 47.3வது மைலில் உள்ள பெருந்தரை அடுத்த நல்லாம்பட்டி அருகே செல்லும் கீழ்பவானி வாய்க்காலில் கசிவு ஏற்பட்டு வாய்க்காலிற்கு கீழ்ப்பகுதியில் செல்லும் மழைநீர் வழிகளில் தண்ணீரானது வெளியேறி வருகிறது. இது குறித்து தகவலிருந்து வந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கசிவு ஏற்பட்டுள்ள இடத்தை ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனினும் வாய்க்காலில் ஏற்கனவே திறக்கப்பட்ட தண்ணீர் வடிவதற்கு 3 நாட்கள் ஆகும் என விவசாயிகள் தெரிவிப்பதால் தண்ணீர் வீணாகுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.